மதுரை நகரின் தென்பகுதியில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக போற்றப்படும் உன்னத தலமாகும். இம்மலையானது சிவபெருமானை நேரில் வந்து அமர்ந்த வடிவமாக, அதாவது லிங்க வடிவில் கருதப்படுவதால் இத்தலம் பரங்கிரி என்றும் அழைக்கப்படுகிறது. சங்க இலக்கியங்களான பரிபாடல் மற்றும் நக்கீரரின் திருமுருகாற்றுப்படையில் இத்தலத்தின் இயற்கை எழிலும் தொன்மையும் மிக விரிவாக பாடப்பட்டுள்ளன. முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு தேவர்களை காத்து நின்றதால் அவருக்கு நன்றி கடனாக தேவேந்திரன் தனது மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க முன்வந்தார். அதன்படி திருப்பரங்குன்றத்தில்தான் முருகனுக்கும் தெய்வானைக்கும் மங்களமான திருமணம் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இத்தலம் ஒரு சிறந்த திருமண தலமாகவும் இல்வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இடமாகவும் பக்தர்களால் போற்றப்படுகிறது. இக்கோயிலின் கட்டடக்கலை மிகவும் தனித்துவமானது. இது ஒரு குடைவரை கோயிலாகும். 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட இக்கோயிலில் மூலவர் சன்னதி மற்ற கோயில்களைப் போலன்றி நிலமட்டத்திலிருந்து உயரத்தில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் மற்றொரு சிறப்பு யாதெனில் கருவறையில் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் ஆகிய இருவரும் இணைந்து வீற்றிருப்பதாகும். இங்கு முருகப்பெருமான் மணக்கோலத்தில் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார். இவருடன் திருமால், துர்க்கை, விநாயகர் மற்றும் சூரியன் ஆகியோரும் கருவறையில் அருள்பாலிக்கின்றனர். சிவபெருமானுக்கு பரங்கிரிநாதர் என்றும் முருகப்பெருமானுக்கு சத்தியகிரீஸ்வரர் என்றும் இங்கு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. மலையை சுற்றி 5 சிவலிங்கங்கள், பஞ்சலிங்கங்கள் அமைந்துள்ளதும் மலையின் உச்சியில் காசி விஸ்வநாதர் ஆலயம் இருப்பதும் இத்தலத்தின் ஆன்மீக வலிமையை காட்டுகிறது. வரலாற்று ரீதியாக இக்கோயில் பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் பெரும் வளர்ச்சி அடைந்தது. இக்கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் முற்கால மற்றும் பிற்கால பாண்டியர்களின் கொடைகளையும் திருப்பணிகளையும் விவரிக்கின்றன. குறிப்பாக மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் இக்கோயில் மிகப்பெரிய அளவில் புனரமைக்கப்பட்டது. இத்தலத்தின் ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் இங்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. மாறாக அவர் ஏந்தியிருக்கும் வேலுக்கே அபிஷேகம் செய்யப்படுகிறது. மேலும் இக்கோயிலின் நுழைவு வாயிலில் உள்ள ஆஸ்தான மண்டபத்தின் தூண்கள் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்றவை. நக்கீரர் என்ற புலவரை பூதத்திலிருந்து முருகன் காப்பாற்றிய திருவிளையாடல் நிகழ்ந்த இடமும் இதுவே என்று நம்பப்படுகிறது. இவ்வாறு புராண கதைகளும் சங்க கால வரலாறும் பாண்டியர் கால கலையும் ஒன்றிணைந்த ஒரு சங்கமமாக திருப்பரங்குன்றம் திகழ்கிறது.